4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், சீரகம், 10 பல்லு பூண்டு, 25 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 1 இனுக்கு கருவேப்பிலை, பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ சுண்டைக்காய் நல்லா கழுவி இடித்து வச்சுக்கோங்க. 2 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுருங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தானே குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு விசில் அடித்து ஸ்டீம் போய் திறந்தாச்சு. அருமையான சுவையில் சுண்டாக்காய் குழம்பு ரெடிங்க. அதுவும் இந்த குழம்புக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும். அதை விட பழைய குழம்புக்கு தாங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.